நான் 1/2 கிலோ கேழ்வரகு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற மண், கல், தூசி எல்லாம் நீக்கிட்டு சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5, 6 முறை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. தண்ணி தெளிவாக வர வரைக்கும் அலசிக்கலாம். தூசி எல்லாம் மேலே வந்திருக்கு பாருங்கள். தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி தெளிவாக வர்ற வரைக்கும் அலசி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாங்க கையில். இது போல் பண்ண மணல் எதுவாக இருந்துச்சுன்னா அடியில் வந்துடும். இந்த மாதிரி பண்ண அடியில் மண் நின்றுடும். ஐஸாக இருக்கிற மணலெல்லாம். மணல் கல் இருந்துச்சுன்னா அடியில் தங்கிடும். ஆனால் மணல் கல் இல்லை, ராகி சுத்தமாக இருந்துச்சு. முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து 10லேருந்து 12 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. கேழ்வரகு ஊற வச்சு 10 மணி நேரம் ஆச்சுங்க. ராகி எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு முளை நல்லா விடும். இப்போ தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது, நல்லா வடியணும் தண்ணி. தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சுங்க. இப்போ சுத்தமான காட்டன் துணியை எடுத்து தண்ணியில் அலசிட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற ராகியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ராகியை டைட்டாக கட்டி வச்சிடலாங்க. இப்போ நல்லா டைட்டாக கட்டிக்கலாங்க. இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ டைட்டாக கட்டி வச்சுருக்கிற கேழ்வரகை இந்த பாத்திரத்தில் வச்சிடலாங்க. மூடி போட்டுக்கலாங்க. இப்போ லைட்டாக கேப் விட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இருந்தால் போகிறோம் கேப்பு. ஏன்னா அப்படியே சுத்தமாக கவர் பண்ணிட்டா மூடிய ஸ்மெல் வரும் ராகி. கேழ்வரகு முளை கட்டி 1.5 நாள் ஆச்சுங்க. இப்போ பார்க்கலாம். நல்லா முளை நல்லா வந்திருக்கு பாருங்கள். 10 மணி நேரம் ஊற வச்சு மூட்டை கட்டி வச்சனால முளை நல்லா விட்டுருக்கு. இப்போ முளை கட்டிய ராகியை கொண்டு போய் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுக்கலாங்க. நல்லா வெயிலில் இருந்து 2 நாளில் காஞ்சிடும், இல்லைன்னா ஒரு 3 நாள் காய வச்சுக்கலாம். கேழ்வரகு 2 நாள் காய வச்சுங்க. இந்த மாதிரி நல்லா காயணும், ஈரத்தன்மை இல்லாமல் காயணும். வெயில் கம்மியாக இருந்துச்சுன்னா 3 நாள் கூட காய வச்சுக்கலாம். நான் 2 நாளைக்கு எனக்கு இந்த கேழ்வரகு காஞ்சிடுச்சு நல்லா. ராகியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே வறுத்துக்கலாம். இந்த ராகியை லோ ஃப்ளேமில் தாங்க வறுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுக்கணும். நிறைய சேர்த்தோம்னா வறுப்படாது. இதை வந்து நிதானமாக தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா கருகிடும், கசப்பு தன்மை வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. இது முளை கட்டுற ராகின்றனால கசப்பு தன்மை வந்துடும். ராகி நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ வறுபட்டுடுச்சு, தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். வறுத்த கேழ்வரகு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, மில்லுக்கு கொண்டு போயிட்டு மாவை அரைச்சிக்கலாம். முளைக்கட்டிய ராகியை நல்லா 2 நாள் வெயிலில் காய வச்சு மில்லுக்கு கொண்டு போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேங்க. பாருங்க, ரொம்ப நைஸாக அரைச்சிட்டு வந்திருக்கோம். மாவு நல்லா ஆறின பிறகு ஒரு ஏர்டைட் டப்பாவில் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஸ்பூனில் மாவு எடுக்கும்போது கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாவு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய நாள் வேணுமுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுறதை விட தேவைப்படும் போது கொஞ்சமாக அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ராகி மாவு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் நிறைய தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்த பிறகு தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். கொதித்த பிறகு கரைச்சி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ராகி மால்ட்டு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க. சுவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். பனை வெல்லம் இருந்தாலும் பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டிக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. வெல்லம் கொஞ்சம் உருகணும். இப்படியே குடிக்கலாம். பால் வேணுமானாலும் பால் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க வச்ச பால் நான் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நட்ஸ் வேணுமென்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.